வீட்டிற்குள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண்ணின் சடலத்தை பார்த்து அரண்டு போய் நின்ற உறவினர்கள். வீட்டில் தனியாக இருந்த சொந்த அக்காவை அரிவாளால் வெட்டி சாய்த்த கொடூரன். இரத்த பந்தத்தையே கண்மூடித்தனமாக வெட்டி கொலை செய்ததற்கு என்ன காரணம்? குற்றவாளி சிக்கினானா? நடந்தது என்ன? இரவு நேரம். அக்கா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாப்போமேன்னு யதார்த்தமா வீட்டுக்கு வந்திருக்காங்க சொந்தக்கார பெண். வாசல்ல கால் எடுத்து வச்சதுமே அக்கா அக்கான்னு 4-5 முறை கூப்பிட்டோம். உள்ள இருந்து எந்த சத்தமுமே வரல. ஒருவேளை கதவை திறந்து விட்டுட்டு அக்கா வெளியே எங்கேயாச்சும் போயிட்டாங்களோன்னு சந்தேகத்தோடையே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள சுமித்ரா ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்ததை பார்த்து அரண்டு போய் நின்னு இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க சுமித்ரா சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. சுமித்ராவுக்கு என்னாச்சு, அவங்கள யாரு இப்படி பண்ணதுன்னு தோண்டி துருவ ஆரம்பிச்சாங்க. அப்ப சமீப காலமா சுமித்ராவுக்கும் அவங்களோட தம்பி முத்துராஜாவுக்கும் இடையில தான் அடிக்கடி தகராறு நடந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் சுமித்ராவோட தம்பியை பிடிச்சு விசாரிச்சப்பதான் போலீஸுக்கு பல திடுக்கிடும் உண்மைகள் எல்லாம் தெரிய வந்திருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துல உள்ள புளியங்குளம் இந்திரா காலனியை சேர்ந்த சுமித்ரா தனியார் நிறுவனத்துல ஹெல்ப்பரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. 2 பேருமே ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு வர்றாங்க. 35 வயசான சுமித்ராவுக்கு வேலைக்கு போறப்ப அவங்க கூட வேலை செய்யற ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இந்த பழக்கம் நாளடைவில் எல்லை மீறி போனதாவும் கடந்த சில மாசமாவே அந்த நபர் கூட சுமித்ரா மணிக்கணக்கில் போன் பேசிக்கிட்டே இருந்ததாவும் சொல்லப்படுது. வேலை பார்க்க போன இடத்துல மட்டுமில்லாம அங்க இங்கன்னு 2 பேரும் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருந்ததா ஊர் மக்கள் சில பேரு முத்துராஜா கிட்ட சொல்லி இருக்காங்க. வீட்ல எந்த நேரமும் போனும் கையுமாவே இருந்த அக்கா சுமித்ராவோட நடவடிக்கைய பார்த்து தம்பி முத்துராஜா சுமித்ரா கிட்ட சண்டை போட்டு இருக்காரு. 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. இந்த வயசுல இப்படி எந்த நேரமும் போன் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? இனிமே நீ வேலைக்கே போக கூடாது, வீட்ல இருந்தா போதும்னு முத்துராஜா கராரா சொல்லி இருக்காரு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் சுமித்ரா செல்போன் பேச்ச நிறுத்திக்கவே இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முத்துராஜாவுக்கும் அக்கா சுமித்ராவுக்கும் இடையில தகராறு ஏற்பட்டிருக்கு. செல்போனை தொடவே கூடாதுன்னு முத்துராஜா சொல்ல பதிலுக்கு சுமித்ரா மல்லு கட்டுன்னு பிரளயமே வெடிச்சிருக்கு. சுமித்ராவுக்கு பல ஆண்களோட பழக்கம் இருக்கிறதுனால கிராமத்துல உள்ளவங்க எல்லாரும் அவங்க குடும்பத்தை பத்தி தவறா பேசி இருக்காங்க. முத்துராஜா வெளியே போனாலும் அவங்க அக்கா பண்றத பத்தி சொல்லி அவரை கிண்டல் பண்ணதா சொல்லப்படுது. இது முத்துராஜாவுக்கு உச்சக்கட்ட ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆரம்பத்துல இப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொல்லியும் சுமித்ரா கண்டுக்காம இருந்திருக்காங்க. பலமுறை பொறுமையா எடுத்து சொல்லியும் சுமித்ரா அதை காதுல வாங்காம இஷ்டத்துக்கு இருந்திருக்காங்க. இதுக்கு மேலையும் சுமித்ரா உயிரோட இருந்தா குடும்பத்தோட மானத்தை குழி தோண்டி புதைச்சிருவான்னு நினைச்ச முத்துராஜா அக்கான்னு கூட பார்க்காம அவங்கள கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்கான். சம்பவத்தன்னைக்கு தன்னோட அக்கா வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போன முத்துராஜா வீட்டுல தனியா இருந்த சுமித்ராவை ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அரிவாளால கண்மூடித்தனமா வெட்டி போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்கான். இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த சுமித்ரா துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. முழு விசாரணைக்கு அப்புறம் சொந்த அக்காவை கொலை செஞ்ச முத்துராஜாவையும் கொலைக்கு உடந்தையா இருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க.